Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 35 குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் எகெயின் ப்ளே பண்ண வராங்க. அவங்களோட ஹோமில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்தில் தான் மேட்ச் நடக்குது. 19th ஏப்ரல் 3:30 மேட்ச். இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் நமக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வீடியோக்கும் அது ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி நீங்கள் லைக்ஸ் அதிகமாக இருந்தால்தான் மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோவை சஜஷன்றது பண்ணும். ஸோ ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறையா பேச வேண்டியது இந்த மேட்சை பற்றி. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். ஸோ பிளாக் சைடு விக்கெட்டாக தான் இருக்கும். நரேந்திர மோடி ஸ்டேடியமில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 மேட்ச்சில் 170+ ஸ்கோரும், ஃபஸ்ட் பேட்டிங் 17 டைமும், செகண்ட் பேட்டிங் 20 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் ஸ்டேடியமில் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 190+லேருந்து 200+ வரைக்கும் ஸ்கோருன்றது போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் அந்த 3 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 2 டீமுமே 5 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் 8 விக்கெட்டும் 6 விக்கெட்டும் போயிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக 2 டீமுமே இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ ஜிடி விசிஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் மட்டும் ஆர்ஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ சேஸ் பண்ண முடியாமல் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பட் ஃபஸ்ட் பேட் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் 6 விக்கெட்டுன்றதாக விட்டுருந்தாங்க. ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டும் விட்டு ஆல் அவுட்ன்றது ஆயிருந்தாங்க. ஸோ பொதுவாக ஆவரேஜ் விக்கெட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக 6 விக்கெட் மட்டுமே விழுகுது. ஸோ இந்த 2 பேருமே ஸ்ட்ராங்கான டீம்னால ஆவரேஜ் விக்கெட்டாக 6ன்றதை நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட்டு. பிளாக் சைடு விக்கெட் தான். பேட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். 2 டீமுமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லாட்டி அதுவுமே இருக்காது. ஏன்னா சுக்மன் கில், சாய் சுஷனுக்கு இந்த கிரவுண்டில் செம்ம ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அவங்களில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகணும்னா மிச்சல் ஸ்டாருக்கு சுக்மன் கில் மேபி அவுட் ஆகலாம். ஸோ அதுக்குமே சான்ஸ்ன்றது கம்மி. ஆர்ச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ப்ளே பண்ணுறப்ப ஆர்ச்சர் சுக்மன் கில்லை எடுத்தார். அந்த மாதிரி ஸ்டாருக்கு சுக்மன் கில்லை எடுக்கலாம். பட் சாய் சுஷன் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம் அவர் எடுக்கிறது. ஸோ அவர் வந்து எகெயின் லாங் இன்னிங்ஸ் போகலாம். செம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. அதேமாதிரி அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களில் விக்கெட் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓப்பனர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான். பட் ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர் பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கும் அபிஷேக் போரேலும். ஸோ இவங்க 2 பேர்த்தில் 2 பேருமே அவுட் ஆகலாம். இல்லை யாராவது ஒருத்தர் விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி மிடில் வர பேட்டர்ஸ்லாம் நல்லாவே ப்ளே பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட். ஸோ பேஸ் பவுலிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் கேட்டிங்கன்னா யாருக்கு வேணால் அதே விக்கெட் விழுந்துருக்கலாம். இது வந்து நியூட்ரல் ட்ராக். பேஸ் பவுலிங்க்கும் விக்கெட் விழுகலாம். அதேமாதிரி மிடில் ஸ்பின்னர்ஸும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களுமே அதே விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங்க்கு ஒரு 6ம் இதில் வந்து ஒரு 5ம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து விழுகலாம். 1 or 2 விக்கெட்ஸ் பேஸ் பவுலிங்க்கு ஸ்பின் பவுலிங்க்கு மாற்றி அதிகமாக விழுகலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் நியூட்ரல் ட்ராக். அதாவது பேஸுக்கும் எடுக்கும், ஸ்பின்னுக்கும் எடுக்கும். ஸோ டெத்தில் போடக்கூடிய பேசஸ் வந்து நிறைய விக்கெட்ன்றது எடுக்கலாம். ஸோ ஸ்கோரிங் பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 150 கீழேயும், 9 மேட்ச்சில் 169 வரைக்கும், 9 மேட்ச்சில் 189 வரைக்கும், 12 மேட்ச்சில் 190+ன்றது போயிருக்கு. ஸோ நிறையா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 190+ தான் எடுத்திருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆன்போர்ட் ஸ்கோர் அதிகமான ஸ்கோர் போட்டு டிஃபெண்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. ஏன்னா 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸு. அதே மாதிரி இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ப்ளே பண்ணோம். பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நிறைய ரன்னு 240 ரன் போட்டுட்டு இவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 ரன் அடிக்க முடியாமல் குஜராத் டைட்டன்ஸ் தோத்துட்டாங்க. அப்படின்றப்ப டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட் சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பவுலிங் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 மேட்ச்சில் பேசஸ் 211 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 104 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காங்க. ஸோ டெத்து பவுலிங்ன்றது பேசஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அப்படின்னால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் நான் சொன்னமே 6 விக்கெட்னா ஒரு 2 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் 4 விக்கெட் பேசஸும் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி கூட இல்லை ஈக்குவலாக கூட போகலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸுமே நல்ல ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க 2 டீம்லேயுமே. நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போது அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஃபேப் டூப்ளசி வருவார்னு நினச்சேன். நான் இன்னும் இன்ஜுரி எதுவும் ஆகலை போல். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் வின்னிங் டீமாக இருக்கிறனால பிளேயர்ஸை மாற்றுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கு எகெயின் சான்ஸ்ன்றது தராங்க. ஸோ மேட்ச் அனலைஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு பிளேயரையும் பற்றி பேசலாம். இப்போது யார் யார் ப்ளே பண்ணுறான்னு மட்டும் பார்த்துடலாம். அபிஷேக் போரேல், கருண் நாயர், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ்,
மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 12 இருக்கும். சேஞ்ச் பண்ண மாட்டாங்க வின்னிங் சைடாக இருக்கனால. குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே இல்லை, இப்போ எடுத்து விட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பேட்டிங் பவுலிங் செட் கொடுத்துருவாங்க. 5 பிளேயரை நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். இந்த கான்டெஸ்ட்டில் இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனை பிக் பண்ணிக்கலாம், இல்லை கேஎல் ராகுலை பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் இருக்கிறது சாய் சுதர்சன். ஸோ சாய் சுதர்சனை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் பிக் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்ன்றது சூப்பராக பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் 2 பிளேயர் வச்சு ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா டியோ ப்ரோன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பினேஷன் போட்டுக்கலாம். அதாவது ஒரு பேட்டர் ப்ளஸ் ஒரு பவுலர் அப்படி பார்க்குறப்ப சாய் சுதர்சன், ரஷித் கான். ஸோ இந்த மாதிரி நான் பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி பட்லர், அதே மிச்சல் ஸ்டார்க்கு, இல்லை முகமது சிராஜ், ஸோ இந்த மாதிரி கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பிக் பண்ணி சூப்பராக ப்ளேன்றது பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்பே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஜிடியோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்மன் கில், பட்லர், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவட்டியா, ருதர்ஃபோர்ட், ரஷித் கான், சாய் கிஷோர், சிராஜ், அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா, ஷாருக் கான் இவங்க 2 பேருமே இம்பாக்ட் மாறிப்பாங்க பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்து. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோசஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் எக்கச்சக்க ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயும் 60+ ஆவரேஜும், வென்யூலையும் 60+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு. நீங்கள் நம்பி கேப்டன் வைஸ் கூட ட்ரை பண்ணலாம் நிறையா டீம்ஸில். ஏன்னா அவர் அவுட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாங் இன்னிங்ஸ் கொண்டு போயிடுவார் கண்டிப்பாக. ஸோ பட்லருமே நல்ல ஒரு ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40-50+ ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் 34+ ஆவரேஜும் வச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். ஸோ கேஎல் ராகுலுக்கும் சுக்மன் கில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்குது. பட் ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ் கம்மியாக வச்சுருக்காங்க 2 பேருமே. 2 பேருக்குமே ஹெட் டு ஹெட்டில் வெறும் 25-27+ ஆவரேஜும், 27 ஆவரேஜும், வென்யூவில் கண்டிப்பாக 35+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க 2 பேருமே. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. ரஷித் கான் அதே மாதிரி ஜிடி பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. பட் அதுலேயும் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. நான் அதையும் நோட் பண்ணி சொல்லுறேன். ரஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி ஒரு இன்னிங்ஸில் 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 10 மேட்ச்சில் 15 விக்கெட்டும், அந்த மாதிரி அவர் 5 விக்கெட் எக்ஸ்ட்ராவும், அதே மாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் அதே மாதிரி 9 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு. விக்கெட்ஸ்ன்றது எக்கச்சக்க ஒரு 2-3 விக்கெட்டுன்ற எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு 2 ஸ்டாட்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா. பட் சிராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் செம்மையாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 12 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் எடுத்திருக்காரு டெல்லி கூட. பட் வென்யூவில் 8 மேட்ச்சில் 7 விக்கெட்டுன்றது தான் பிக் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட்டுன்றது கம்மியாக இருக்குது வென்யூவில். ஸோ ஹெட் டு ஹெட் நல்லா சேர்த்து வச்சிருக்காரு சிராஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோராக இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா வென்யூவில் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. சாய் கிஷோர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் விளாண்டுருக்காரு இந்த வென்யூவில் 10 விக்கெட்டு. பிரசித் கிருஷ்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 7 மேட்ச்சில் 12 விக்கெட்டு அந்த மாதிரின்றது பிக் பண்ணியிருக்காரு. பட் இவங்க 2 பேருக்குமே ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது விக்கெட்டிங் இதில். ஸோ விக்கெட்ஸ் வந்து ஹெட் டு ஹெட்டில் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட டிஃப்ரென்ஸஸ். நான் டிஃப்ரென்ஸையும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதேமாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் கிட்டத்தட்ட 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரன்னிங்கில் ரன் ரேட்டில். அதேமாதிரி வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு. 8 மேட்ச்சில் 9 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ இவருக்குமே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் டபுள் ஆப்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருக்கலாம் அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4 ஓவருன்றது போடுவார். அட்லீஸ்ட் 3 ஓவராக போட்டுருவார். ஸோ 3 ஓவரு ப்ளஸ் பேட்டிங்குமே வந்து ஹிட் பண்ண பார்க்க ஒரு ஹிட்டராக மாறிட்டார். போன மேட்ச்லாம் வந்து அடிப்போம் இல்லைனா அடுத்து வரவங்க அடிச்சுப்பாங்கன்ற மாதிரி ப்ளே பண்ணி சூப்பராக ஹிட் பண்ணிட்டு போனார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா ஹெட் டு ஹெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 34 ஆவரேஜ் வச்சுருக்காரு ரன் ஆவரேஜ். அதே மாதிரி இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 9 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட் வென்யூவில் ரன் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மிச்சர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் அதிக விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பவுல் பண்ணுறப்ப 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மோயின் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு ப்ளே பண்ணி பார்த்துருப்போம். சில இயர்ஸாக நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஜிடி ப்ளே பண்ணுறப்ப நிறையா விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காரு. அது அப்படியே இருக்குது. எவ்வளோ விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 13 மேட்ச் விளாண்டுருக்காரு இந்த அகமதாபாத் ஸ்டேடியமில். 13 மேட்ச்சில் 29 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எதுக்கு வரை கீழே வச்சுருக்கேன்னா ரீசெண்ட் ஃபார்மில் அவருக்கு விக்கெட் வந்து விழுக மாட்டேங்குது. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்கனால நான் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டாட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ் இல்லை. அதாவது நாட் பிளேட் 8 தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோயின் சர்மாவுக்கு இந்த வென்யூவில் 13 மேட்ச்சில் 29 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ விக்கெட்டுன்றது அதிகபட்சமாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் மோயின் சர்மா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார் கண்டிப்பாக. ஸோ நிறையா மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில்.
13 மேட்ச்சில் 29 விக்கெட் பிக் பண்ணியிருக்கனால நீங்கள் தாராளமாக மோஹித் சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக போகலாம். மேட்ச் அனலைஸாக பேசுவோம். முகேஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட், இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட்டும் ஹெட் டு ஹெட்லேயும் வந்து டீசென்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 3 மேட்ச்சில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு முகேஷ் குமார். ஸோ இவங்க பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஜிடி பவுலர்ஸ்க்குமே வென்யூவில் ஸ்டாட்ஸ் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும். இவருக்கு ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரஷீத் கானுக்கு 2லுமே ஸ்டாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்ல ரன் ஆவரேஜும் வென்யூவில் பவுலிங் ஆவரேஜும் இருக்குது. சாய் சுஷனுக்கு 2 ஆவரேஜுமே இருக்குது. அதே மாதிரி பட்லருக்குமே 2 ஆவரேஜ் இருக்குது. கேஎல் ராகுலுக்கு சுக்மன் கில்லுக்கு ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் கம்மியாக இருந்தாலும் வென்யூவில் நல்ல ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட டிஃப்ரென்சஸ். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது இவங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பிளேயர்ஸ் இல்லை, சில பிளேயர்ஸ் வந்து நாட் பிளேட் எட். ஸோ நம்ம அதை பற்றி மேட்ச் அனலைஸாக பேசலாம். ஸோ செகண்டரி ஸ்டாட்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங் செகண்ட் பவுலிங் எடுத்தோன்னே நானும் நிறையா டீமில் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணேன். ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் கிட்டத்தட்ட அதிக விக்கெட் எடுத்துருக்கான்னு நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப இன்னிங்ஸ் மேட்ச் கூட விக்கெட் இருந்தது எடுக்கல. ஒரு விக்கெட் ஆவரேஜ் கூட இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுமே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது. ஸோ நோட் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட் பவுல் பண்ணப்போ தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் சுஷனுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 40 ஆவரேஜும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 50 ஆவரேஜும் இருக்குது. ஸோ அதையுமே நான் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சாய் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிக விக்கெட்டுகள்ன்றது எடுத்திருக்காரு. அதே மாதிரி சிராஜுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான், சாய் கிஷோர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அபிஷேக் போரேலுமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ தான் ரன் ஆவரேஜ்ன்றது அவருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்பையும் முகேஷ் குமார் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்பையும் தான் அதிக விக்கெட்டுகள்ன்றது எடுத்திருக்காங்க. அசுதோஷ் சர்மாவும் சேசிங்கில் தான் அதிக ரன்கள்ன்றது எடுத்திருக்காரு. ரஷீத் கானும் செகண்ட் பவுலிங்கில் தான் எக்கச்சக்க விக்கெட்ஸ்ன்றது எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு செகண்டரி ஸ்டாட்ஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாட்ஸ்ன்றது அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் எக்கச்சக்க விக்கெட்ஸ் எடுத்துருக்கனால தான் அந்த ஸ்டாட்ஸ் அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேட்ச் அனலைசஸ் ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில், பட்லர், ஷாருக் கான், ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸு. மிச்சம் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சாய் சுஷன், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, ருதர்ஃபோர்ட் 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ 3 ரைட்டு 4 லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான் ரஷீத் கான் பேட்டிங். அவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா பவுலராகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 லெஃப்ட்டு 3 ரைட்டு இருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்க ஆப்போனன்ட்ஸாக யார் அவங்கள யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் கொஞ்சம் அதுக்கு வீக் பாயிண்ட்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார். அதே மாதிரி 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அக்ஷர் பட்டேல், இவர் வந்து லெக் ஸ்பின்னு யுவராஜ் நிகாம், குல்தீப் யாதவும் லெக் ஸ்பின்னு. ஸோ அப்படி பார்க்குறப்ப எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ் அங்கே 3 பேர் தான் இருக்காங்க. சுக்மன் கில், பட்லர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். ஸோ 3 பேர் தான் இருக்காங்க. சுக்மன் கில்ல ஸ்டாருக்கு எடுத்துட்டார் அப்படின்னா இவங்கள மிடில் ரொட்டேட் பண்ண சான்ஸுமே இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் என்ற ஆவரேஜ்ன்றது 5-6 விக்கெட் என்றதாக போகுதுன்றப்போ இவங்களோட ரோல் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. போனவன் ஸ்டப்ஸு ஓவர் போட்டார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால. ஸோ எகெயின் ஸ்டப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி குல்தீப் யாதவ் நல்லா ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கார் அப்படின்றப்போ அவரை பிக் பண்ண முடியாமல் மேபி அவுட் ஆகலாம். அப்படின்றப்போ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். யுவராஜ் நிகாம் போன மேட்ச்சில் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அடிச்சிட்டாரு. யுவராஜ் நிகாமை நல்லா அடின்றது வாங்கினார். ஸோ அவர் ஓவரை ஃபுல்லாக அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ணி அவர் நல்லாவே போட்டு விக்கெட்டுன்றது ஒரு விக்கெட் எடுத்தார். அப்புறம் கேட்ச் ட்ராப் ஆச்சு. ஸோ பேட்டிங் பவுலிங் 2மே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் நிகத்துக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ரோலுன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரைசன், மக்கருக்கு, கருண் நாயர், கேஎல் ராகுல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டப்ஸு 4 பேர், இவர் அசுதோஷ் சர்மா 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பேர் ரைட் ஹேண்டர்ஸு. 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்டரு. அதே யுவராஜ் நிகோ பேட்டிங் வந்து அவருமே ரைட் ஹேண்டரு. ஸோ அப்படின்றப்போ 6 ரைட் ஹேண்டர்ஸு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. யாருன்னா அபிஷேக் போரேலும் அக்ஷர் பட்டேலும். ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதிகபட்சமாக 6 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா 8 ஓவர் கண்டிப்பாக ரஷீத் கானும் சாய் கிஷோரும் போடுவாங்க. இவங்களுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ரோலுன்றது
இருக்கும். ஏன்னா 6 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால 6 விக்கெட் அப்படின்றப்போ 8 ஓவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அதிக விக்கெட்டுகள் எடுக்க சான்ஸ் இருக்குது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் வென்யூலையும் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. சாய் கிஷோர் வந்து வென்யூ சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா 6 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரண் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியே போனார். ஸோ வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட்டுன்றது எடுத்து விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போனன்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம், பேட்டில்ஸையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் பிரைசன் மெக்கோக இவர் ரஷீத் கான் ஏர்லியராக விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே ஒரு விக்கெட் ட்ராப் ஆயிரும். அதே மாதிரி அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லை மிச்சல் ஸ்டார்க்கு எடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே ஒரு விக்கெட் ட்ராப் ஆயிரும். இருந்தாலுமே இவங்க ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றப்போ இவங்க அதிக விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டு பார்க்குறப்போ நம்ம ஸ்டப்ஸு ஓவர் போடலாம் மேபி, ஏன்னா அங்கே ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் யாருக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் த்ரெட்டுன்றது இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் 2 சூப்பர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடியவங்க. அதே மாதிரி இங்கிட்டு ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடியவங்க அவ்வளோவா இல்லை. மேபி ஸ்டப்ஸை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 2 டீமோட ஆப்போனன்ஸாக இருக்கும். மேபி பிளேயரை மாற்றலாம், 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால மாற்றி எடுத்துகிட்டு வரலாம். பிளேயரை யாரை மாற்றுறாங்கன்றது மேட்ச் அப்போ தான் நமக்கு தெரியும். ஆஃப்டர் லைனில் பார்த்துக்கலாம். ஸோ விக்கெட்டுன்றது ரொம்ப போகலை, 5-6 விக்கெட் தான் போகுது. நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பிக்ஸ்ன்றதை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது சொல்ல போனால். ஏன்னா மேபி சாய் கிஷோருக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்தா போன மேட்ச் அடி வாங்கினார் எல்எஸ்ஜியில். ஸோ குறைஞ்சிருந்தா சாய் கிஷோரை வந்து பிக் பண்ணிக்கோங்க லோ பர்சன்டேஜ் பிளேயராக. ஸோ 6 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ரஷீத் கான் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துட்டார், அவர் ஹை பர்சன்டேஜாக இருப்பார். ஹர்ஷத் கானை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா 6 ரைட் ஹேண்டர்ஸ், இவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ இவங்க 2 பேருமே லோ பர்சன்டேஜ் பிளேயராக நான் சொல்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயராக தான் இருப்பாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக மோயின் சர்மா நான் சொல்கிறேன். ஏன்னா சூப்பராக 13 மேட்ச்சில் இந்த வென்யூவில் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்காரு, 29 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. மோயின் சர்மாவை நான் சொல்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்றப்போ மோயின் சர்மா ஒரு ரைட் ஆர்ம் சீமரு. ஸோ மோயின் சர்மாவை நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் அவருக்கு பவுலிங் போடக்கூடிய சான்ஸுமே அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ அதே மாதிரி ரன்னுமே கிடைக்கிற சான்ஸில் அடிக்கிறாரு அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டப்ஸையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போது இவங்க 4 பேர் இவங்க அடுத்தடுத்து வரவங்க பார்த்தீங்கன்னா இவரை ஹர்ஷத் கான் எடுத்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கருண் நாயர், அப்புறம் கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு தான் வருவாங்க. அப்படின்றப்போ அக்ஷர் பட்டேல் மேலே பேட்டிங் வரலாம் மேபி ஸ்டப்ஸுக்கு முன்னாடி. அவர் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் போன மேட்ச்சு. ஸோ அக்ஷர் பட்டேல் மேபி மேலே வரலாம். அப்படின்றப்போ இவங்களை விக்கெட் யார் எடுப்பானா ரஷீத் கானும் சாய் கிஷோரும் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டப்ஸு கொஞ்சம் மேலே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, அக்ஷர் பட்டேலும் ஸ்டப்ஸும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நோட் பண்ணி பிக்குன்றது பண்ணிக்கோ. இதுதான் ஆப்பரன்ஸு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் பேட்டில்ஸ் வந்து இதுதான். நான் தெளிவாக அதை பற்றி பேசிட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேட்ச் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டப்ஸை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சு. அதேமாதிரி மோயின் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டீமுக்கும் 2 பேர் சொல்லியிருக்கேன். ஸோ மோயின் சர்மா, ஸ்டப்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாய் கிஷோரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் கான். ஸோ 4 பேர் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஜிஎல் டெமோ டீம்ஸ் ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். பட்லர், கேஎல் ராகுல், அபிஷேக் பொரேல், சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷத் கான், மிச்சல் ஸ்டார்க், ரஷீத் கான், சாய் கிஷோர். ஸோ கேப்டன் சாய் சுதர்சன், வைஸ் கேப்டன் ஸ்டப்ஸு. ஸோ இப்படி தான் டீம்ன்றதை பிக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர் நிறையா பிளேயர்ஸ் ஜிடிலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். பட்லர், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், ஸ்டார்க்கு, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், சாய் கிஷோர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் கிஷோர், ரஷீத் கானையும் நீங்கள் கேப்டன் விஷயம் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே விக்கெட்டுகள் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. சுக்மன் கில் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன். அதான் நம்மளோட டீம்ஸ். நம்ம லைக் பண்ணிடுங்க. எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக லிங்க் எந்த லிங்க் ஒர்க் ஆகிறோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி இந்த அட்ரஸை கரெக்டாக போட்டிங்க 2K ஃபேண்டசி அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம நேம்லேயும் நம்ம லோகோவும் வச்சு நிறையா ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஐபிஎல் டைமில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்ம டெலகிராம் உள்ளே வந்தீங்கன்னா நிறையா போஸ்டர்ஸ் போட்டிருப்போம். ஸோ டியோ வின்னிங்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் லீக் வின்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ விசனில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இன்ஸ்டன்ட் விட்ரால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டெலகிராமில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து விசனில் ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபர் கோடையும்
2K டெக்ன்ற ரெஃபர் கோடு எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸுமே தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம்.